இந்த நிலையத்தில் கொசுமலை கிராமத்தைச் சேர்ந்த தர்மசாஸ்தா ராகினி இந்த நிலையத்தில் இந்த குழந்தைகள் வந்து இந்த ஆலயத்திலே இந்த ஊஞ்சல் தாலாட்டிலே கலந்து கொண்டு இன்று உபயமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மசாஸ்தா ஐயப்பனுடைய பெயர் அழகாக இறைவனுடைய நாமத்தை சொன்னவுடனே பேர் வைக்கின்ற போது இறைவனுடைய பேராக வைக்கணும். தர்மசாஸ்தான ஐயப்பனே வருவார் வீட்டுக்கு. முருகா என்றோட முருகன் நினைப்பார், நம்ம கூப்பிடுறாங்க வருவார். கோவிந்தன் அப்படின்ற கோவிந்தன் நம்ம பகவான் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க வருவார். ஒவ்வொரு நம்ம இந்து மத சமுதாயத்திலேயே குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கும் போது நம்ம தமிழ் சார்ந்த பேராக இருக்கணும், கடவுளுடைய பேராக அதுல சேர்ந்து இருக்கணும். அதேபோல தர்மசாஸ்தாவும் அந்த ராகினி சொல்லக்கூடிய அம்மை குழந்தைகளும் இங்கே கணவன் மனைவியோடு குழந்தைகளோடு வந்து இங்கு இந்த ஊஞ்சல் தாலாட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன மனிதர்கள் நினைத்து இந்த ஊஞ்சல் தாலாட்டு நடத்துகின்றார்களோ அவர் நினைத்தது நிறைவேற வேண்டும், என்ன கேட்கின்றார்களோ அதை கேட்டதை அம்மாள் தர வேண்டும் என்று இந்த குழந்தைகள் நீண்ட ஆயுள் பற்றி நிறந்த செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும், கணவன் மனைவியோடு எல்லா நிம்மதியும் எல்லா சந்தோஷத்தை கொடுத்து கல்வியும் செல்வத்தை கொடுத்து எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று அந்த சிவசக்தி பந்தியவனை என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஊதுமாரியம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழும் என்று இறைவன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நமது கோணமலை கிராமத்தில் வாழ்கின்ற கோதந்தன் ஐயா அவர்கள் இந்த அன்னதானத்துக்காக ஒரு சிப்பு அரிசி வழங்கியிருக்கிறார். கோணமலை கிராமத்தில் வாழ்கின்ற கோதந்தன் ஐயா அவர்கள் அன்னதானத்துக்காக ஒவ்வொரு மாதமும் இங்கே அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் முடிந்த அளவுக்கு என்ன வேண்டும் என்றால் வாங்கி கொடுக்க அன்னதானத்துக்கு. அதிகமாக கொடுக்க முடியலன்னா ஒரு கிலோ எண்ணெய் தரலாம், ஒரு கிலோ பருப்பு தரலாம், இல்ல அரிசி தரலாம், இல்ல என்ன வேண்டும் மிளகாய், இந்த சமையலுக்கு தேவையான பொருளும் கொடுக்கலாம். இந்த அன்னதானத்துக்கு தங்களுடைய பொருளை அங்கே உதவி செய்தால் தானத்திலே சிறந்தது அன்னதானம். அதிகமாக கொடுக்க முடியலன்னா நம்மளால முடிந்த அளவுக்கு கொடுத்து இந்த அன்னதானத்தை நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மாதமும் இந்த அன்னதானத்திற்காக வாரி வழங்குங்கள். கோணமலை கிராமத்தில் வாழ்கிற கோதண்டன் ஐயா கோதண்டன் ஐயா அவர்கள் சிறப்பாக அன்னதானத்துக்காக ஒரு சிப்பும் அரிசி மனம் முகந்து வாரி வழங்கியிருக்கிறார். அந்த கோதண்டன் ஐயா குடும்பம் பெயற்ற வாழ்வை குறையில்லாத செல்வத்தோடு வாழ்வார்கள் வாழும் என்று எல்லாமே இறைவனை அம்பாள் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்த அமாவாசை என்று கந்தப்பந்தாங்க கிராமத்திலே வாழ்கின்ற நமது ஐயா தேவேந்திரன் தேவகி. தேவேந்திரன் தேவருக்கெல்லாம் கடவுள் அவர்தான். தேவேந்திரன் தேவகி அம்மையார் பகவானுடைய மனைவி பெயர் தேவகி. அருமையான பெயர். இது மாதிரி ஒரு பெயர் அந்த காலத்துல வச்சாங்க. எந்த பேர் வாயிலே தொடைய மாட்டேங்குது. என் பேத்திக்கு பேர் வச்சுக்காங்க, அந்த பேரே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பொண்ணுக்கு பேரு வாயில் வந்ததுன்னு சொல்ல முடியும். அதனால தேவேந்திரன் தேவகி அம்மையார் அருமையான பெயர், பொருத்தமான பெயர். அழகாக இந்த கண்டப்பந்தான கிராமத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அடுத்த மாதம் வருகின்ற மாசம் அமாவாசை அன்றைக்கு இவர் அன்னதானத்தை இங்கே வழங்கி இருக்கின்றார். தேவேந்திரனும் தேவகி அம்மையாருடைய குடும்பமும் மனைவி மக்களோடு வாழ்வாங்க வாழ வேண்டிய எல்லா நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று சகல நலங்களும் தர வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம்.